ஒருத்தனோட அப்பா இறந்துட்டாரு. ஆனா அவனும் வந்து தன் மாமனாரோட பர்த்டே பார்ட்டில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவனோட அம்மாவும் தனியாவே தன் ஹஸ்பண்டோட இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்களோ பாத்தியா புதுசா வந்து காசு பணம் வந்துருச்சு அப்படின்னு பெத்த அப்பா இறந்ததை கூட மறந்துட்டு இங்க உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு பதறி போய் தன் வீட்டுக்கு ஓடுறான். அங்க பார்த்தா வீட்டுல யாருமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட விசிட்டிங் கார்டு மட்டும் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அழுதுகிட்டே சுடுகாட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இறுதி சடங்குக்கு போற வழியில கலர் கலரா பேப்பர் எல்லாம் போட்டுட்டே போவாங்க. இப்ப அதை பார்த்துட்டு தான் அப்பாவை நானே கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவனோட ஒய்ஃபும் மாமனாரும் ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அவரை தூக்க கலக்கத்துல கார் ஓட்ட ஆக்சிடென்ட் ஆயிடும். இன்னொரு பக்கம் அவனோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வரதுக்காக வந்துட்டு இருந்த காரும் ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்கும். அதனால ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக போயிருப்பான். கரெக்டா தான் அப்பா உட்காந்துருந்த காரை ஓபன் பண்ணி அவரை வெளியில கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணா அந்நேரம் பார்த்தா அவனோட ஒய்ஃபை கத்திட்டு இருப்பா. என்னோட அப்பா பாருங்க மயங்கி கிடக்குறாரு அப்படின்னு சொல்ல அவங்க மாமனாரும் வந்து அன்கான்சியஸா இருப்பாரு. இந்த பக்கத்து அப்பாவை பார்த்தா அவரோ வந்து தெளிவா தான் உட்காந்துருப்பாரு. இப்ப அன்கான்சியஸா இருக்கிறது தன்னோட மாமனார் தான். அவரை முதல்ல காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப தான் அப்பாவையே இன்னொரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அவருக்கும் லங்க்ல வந்து நல்ல இன்ஜூரியா இருக்கும். அதனால அவனோட அம்மா வந்து கையை பிடிச்சிட்டு எங்களை விட்டு போயிடாதடா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த அவனும் அதை கண்டுக்காம தன் மாமனார ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் அவனோட அம்மாவும் வந்து பையனை நம்பி பிரயோஜனம் இல்லை இல்லையா, அதனால தன்னோட ஹஸ்பண்டை வந்து அவங்களே தனியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தன் பையனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவனும் வந்து ஒரு டாக்டர் தன்னோட மாமனாரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவரோட ரிசல்ட் எல்லாமே பாக்குறான். மைனர் இன்ஜுரி தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவை பாக்கிறதுக்காக போறான். ஆனா அவனோட பொண்டாட்டியோ தான் புருஷன் அவனோட அப்பாக்காக செலவு பண்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து நான் இப்பதான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி மாமா நல்லா இருக்காராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு, அப்பா இந்த மாதிரி இருக்காரு இல்லையா, முதல்ல இவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு நீங்க போய் பாருங்கன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு மாமனாரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப. ஆனா அவனோட அம்மாவை தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் மருமக அவனுக்கே தெரியாம அந்த ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுறான். ஒரே பையன் தன் புருஷனோட கடைசி நேரத்துல நான் அது கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. மறுநாள் அவனோட அப்பா இறந்தும் போயிடுறாங்க. இப்ப தன் புருஷனோட போட்டோவை வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோல கொடுத்துட்டு இதை இறுதி சடங்குக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த இடத்துல பார்த்தா தன்னோட மகனும் வந்து தன் மாமனார் அப்புறம் பொண்டாட்டியோட சந்தோஷமா வந்து சிரிச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு தன் பையனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. அவனும் போனை அட்டன் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஆபரேஷன்ல இருக்கேமா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, என் மாமனாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதனால அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கூப்பிட்டா, அதனால தான் வந்தேன்னு சொல்ல அட பாவி இதே தாண்டா உங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு, ஆனா அவருக்காக நீ கடைசியில் ஒரு தடவை நான் பாத்தியா அப்படின்னு சொல்ல அவனும் அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான். அப்பா கூட அம்மா கடைசியான்னு சொல்றாங்களே அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்றத யோசிக்கலாமே. அவங்களும் வந்து தன் ஹஸ்பண்டோட இறுதி சடங்குக்கான போட்டோவை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அவனும் வந்து தன் மாமனாரோட எடுத்த போட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேடிட்ட அந்த அம்மா என்ன போட்டோ வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ இறுதி சடங்குக்கு போட்டோ ரெடி பண்ணி கொண்டுட்டு போறாங்க சார் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அப்பாக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சோ, அப்படி ஆயிருந்தா அம்மா தான் நம்ம கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ பர்த்டே பார்ட்டில அவங்க எல்லாம் பேசினதை கேட்டுட்டு ஐயோ உங்களை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்பா மாமனார் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் அவனுக்கு இருந்தாலுமே ஒரு தடவையாவது தான் அப்பாவை போய் அவன் பார்த்துருந்துருக்கணும். அவன் ஒய்ஃப் பேசினதை கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டான். ஆக்சுவலா பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு திமிரா நடந்துக்க கூடாது. இப்ப ஐயோ அம்மான்னு கத்தி என்ன பிரயோஜனம், அவங்க பையன் பண்ணது சரியா தப்பா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.